வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம கடச்சனந்தலுக்கு மிக அருகில், அதாவது கடச்சனந்தலுக்கு முன்னாடி அந்த போலீஸ் பிட்டுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய பாலாஜி நகருக்கு வந்திருக்கிறோம். பாலாஜி நகரில் ஒரு வீடு ஒன்று சேல்ஸுக்கு வருது, புதிய வீடு. அந்த புதிய வீடை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடு நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். வீட்டை உங்களுக்கு கொண்டு போய் காட்டுறேன். வீட்டை பாருங்கள், சூப்பராக இருக்கும் வீடு. வீட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வர்றேன். வீடு பிடிக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தர்றேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வீட்டுக்காரவங்கள்ட்ட பேசி நீங்கள் வீடை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே நண்பர்களே, வீட்டை காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு. இன்னும் தள்ளி வரணும், அப்போ தான் உங்களுக்கு வீடு தெரியும் கிளியராக. இது 30 அடி பாதை. மெயின் ரோட்டில் இருந்து, மதுரை டு அழகர் கோயில் மெயின் ரோட்டில் இருந்து இந்த தெரியும் பாருங்கள், தெரியுதா? வண்டியெல்லாம் போகிறது, வண்டியில் போகிறது தெரியுதா? இதுதான் அழகர் கோயில், மதுரை டு அழகர் கோயில் மெயின் ரோடு. இந்த ரோட்டில் இருந்து 100 மீட்டர்ஸ், 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த வீட்டை எலிவேஷனை ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டிடுறேன். அப்படியே நீங்கள் பாருங்கள். இது தாங்க சைடில் இருந்து வெளியில் இந்த வீடு இப்போ சேல்ஸுக்கு வருது. இந்த வீடு 2750 சதுரடி. இந்த வீடு 2750 சதுரடியில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த இறுதியை இப்போ போய் நம்ம விசிட் பண்ணுவோம். பின்னாடி ஒரு 2 சென்ட்டுக்கு கண்டுகள்லாம் இது பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை தெரியுதா, மாடிக்கு போகிறது எல்லாமே எஸ்எஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி கேட்டு நம்ம நிறைய வீடுகள் பார்த்துருப்போம். சேஃப்டி கேட் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் மேக்ஸிமம் எம்எஸ் ஒர்க்கு தான் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், எஸ்எஸ் ஒர்க்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த எஸ்எஸ் ஒர்க்லேயுமே பார்த்திங்கன்னா இது என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 304 போட்டிருக்காங்க. 304ன்றது பார்த்திங்கன்னா சாமானியத்தில் துரு பிடிக்காது. அந்த எஸ்எஸ் ஒர்க்லேயுமே 202, 304ன்னு சொல்லி பிரிப்பாங்க. 202ன்றது ஓரளவுக்கு இருக்கும். இது 304 பக்கா மெட்டீரியல் இது எல்லாமே. அதுவே 304ன்றது துரு பிடிக்காது. லைட்டாக நம்ம துணி வச்சு தொடச்சி விட்டாலே போதும், அந்த மாதிரி இருக்கும். தொடச்சி விட்டாலே அந்த ஷைனிங் கொடுத்துரும் மெட்டீரியல்லேருந்து. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், 304 இருக்கா? எஸ்எஸ் 304 இருக்கா? இந்த மாதிரி பார்த்து சூப்பரான குவாலிட்டியான மெட்டீரியல்ஸை போட்டு உருவாக்கியிருக்காங்க இந்த வீடை. இப்போ வீட்டுக்கு போய் பார்ப்போம். ஓகே, மெயின் டோருங்க பாருங்கள், நிலக்கது மெயின் நிலை இது. இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தேக்கு தான். தேக்கிலே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரேகை தெரியுதா? மரத்தினுடைய ரேகை அழகாக தெரியுது பாருங்கள். தேக்கு டோரு, மெயின் நிலை, ராஜ நிலை. வாங்க வீட்டுக்குள்ளே போவோம். வீட்டுக்குள்ளே டைல்ஸ் போடலைங்க, கிரானைட்டு தான் போட்டிருக்காங்க. விண்டோஸ் எல்லாம் யூபிவிஎஸ்சி விண்டோஸ் தான் போட்டிருக்காங்க. டிவி ஷோகேஸ் தெரியுதுங்களா? ஓகே, இது எனக்கு திசை சரியாக தெரியல, இது எந்த பக்கம் பார்த்தது? ப்ரோ இது எந்த ஃபேஸ் பார்த்தது? நார்த் ஃபேஸா? சவுத் பார்த்தது. சவுத்து. ஆமாம், மெயின் ரோட் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்தது, ஈஸ்ட் பார்த்தது. ஓகே ஓகே, நமக்கு இது ராஜநலை தானே மெயின். இது ஈஸ்ட், கிழக்கு பார்த்தது. ஓகே ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வாசல்.
கிழக்கு பார்த்த வாசல். ஓகே, ராஜநிலை தானே கணக்கு, அதனால் கிழக்கு பார்த்த வாசல். ராஜநிலை கிழக்கு பார்த்து இருக்குது. கிழக்கு, மேற்கு, தெற்கு அது நம்ம எம்எஸ் கேட்டு பார்த்தோம்ல, அந்த பெரிய டோரு எம்எஸ் டோரு, அது வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்து இருக்கும். இது வந்து உள்ளே வந்து ராஜநிலை வந்து கிழக்கு பார்த்து இருக்கும். சரிங்களா? ஓகே, எல்லாமே யூபிஎஸ்சி நல்லா குவாலிட்டியாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கோவில் மாதிரியே அழகாக செஞ்சுருக்குறாங்க. 2750 சதுரடிகள் இந்த வீடு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோர் மாடி ரெண்டும் சேர்த்து 2750 சதுரடி. சரி, ரைட், ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்றேன். எல்லாம் அழகாக இருக்குது, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பால் சீலிங் தாங்க, பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க வீடை. பாருங்கள், கபோர்டு, ப்ரோ எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. இது வந்து இந்த கபோர்டு வந்து எப்படி பண்ணியிருக்கோம்? கபோர்டு வந்து அது என்ன செட்டிங்? இது வந்து கபோர்டு இது பூராமே என்ன மெட்டீரியல் சொன்னால் நம்ம வந்து ப்ளைவுட் சீட். ஓகே, ப்ளைவுட் அது வந்து. ஓகே ப்ரோ, எனக்கு இந்த ஹோம் தியேட்டரை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நீங்கள் இருந்து இது பண்ணுங்கள். நான் அந்த இதெல்லாம் இது பண்ணிடுறேன். ஓகே. இந்த இது பாருங்களேன், இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ளைவுட்லேயே மைக்கா ஒட்டி பண்ணியிருக்காங்க. கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ளைவுட்டில் மைக்கா ஒட்டி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, கீழே வந்து ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடுது ஹாலுக்கு பக்கத்துலேயே. ஓகேவா? இது வந்து லாண்ட்ரி, இது வச்சுக்கிறது, வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. டேப் ஹைட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. கிச்சன் இது 120 ஸ்கொயர் பெட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சிம்னி எல்லாமே பக்காவாக இருக்குது. அதில் கூட மேலே ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க பால் சீலிங்கில். மேலே எல்லாமே வால் டிவி பார்த்துருக்காங்க. எல்லாமே மைக்கா செட் ஒட்டி ப்ளைவுட்லேயே அழகாக கபோர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஓகே, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. பெட்ரூமு இது ஒரு 120 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வரும். டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? வால்பேப்பர் டிசைன் சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. வால்பேப்பர் டிசைன்ஸ் தெரியுதுங்களா? வால்பேப்பர் டிசைன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. இது நேரில் வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இதனுடைய ஒரிஜினல் இமேஜ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இதை பார்த்தீங்களா? கபோர்ட்ஸ் அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளைவுட் கபோர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கே உள்ள ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, வெஸ்டர்னு. கீழே இன்னொரு பெட்ரூமு. இது ஒரு 150
250 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே பெருசாக இருக்குது, நல்ல பெரிய பெட்ரூம். இதுலேயும் கபோர்டு ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. மேலே அப்படி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வால் சீலிங் செம்ம டெக்கரேஷனாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. வால் சீலிங் ரியலி ஒண்டர்ஃபுல். இதில் வால்பேப்பர்ஸ் பாருங்கள் செவுத்தில். இந்த வால்பேப்பர்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சுருக்குறாங்க. இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது, அதில் பாத் டப் இருக்குது பாருங்கள். பாத் டப் வசதி எல்லாம் இருக்குது. ஸ்பேசியஸான இது ரெஸ்ட் ரூம். இது வந்து பாருங்கள் எல்லாம் இருக்குது. கீழே ஒரு வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது பாத் டப் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம குளிக்கக்கூடிய இந்த சோப்புகள் இதெல்லாம் வைக்கிறதுக்கு மொக்கண்டு அந்த பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு மிரர் தெரியுங்களா, மிரர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாரும் ஜென்ரலாக சினிமா தேட்டருக்கு போய் படம் பார்த்த காலங்கள் உண்டு. அந்த சினிமா தேட்டரையே வீட்டில் இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ எங்கே சினிமா தேட்டருக்கு போகிற காலம் குறைஞ்சிருச்சு, எல்லாம் வீட்டில் மொபைலில் பார்க்குறோம். ஆனால் சினிமா தேட்டரையும் வீட்டுக்குள்ளே கொண்டாந்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்கும் அது. நீங்கள் பாருங்கள், செம்மையாக பார்த்து வடிவமைச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிசைன் பாருங்களேன் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு, அழகாக இருக்குது. அந்த ஆர்ச் டிசைன் பாருங்கள், எல்லாத்தையும் லைட் ஒர்க் கோல்டன் கலரில் அருமையாக இருக்குது. இந்த ஆர்ச் தெரியுதுங்களா? இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மைக்கா சீட்டை ஒட்டி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஹோம் தேட்டரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஹவுஸ் ஓனரே வர சொல்லிடுவோம். ஏன்னா நமக்கு அந்த ஹோம் தேட்டரை பற்றி தெரியாது. சார் எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வாங்க சார். வணக்கம் சார். சார், இந்த ஹோம் தேட்டர் பண்ணியிருக்கீங்க, இதை கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள். இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட் சார்? பாருங்கள், இந்த பாருங்க தேட்டருக்குள்ளே வந்துட்டோம் பாருங்களேன். தெரியுதா? சோபாஸ்லாம் போட்டிருக்காங்களா? ஓகேவா? ஃபுல்லாக ஏசி பண்ணியிருக்காங்க. இதை போட்டிடுவோம். ஓகே, ஒரு தேட்டருக்குள்ளே வந்த ஃபீல் அப்படியே இருக்குங்க, அந்த மாதிரி இருக்குது. மேலே ப்ரொஜெக்டர், ஏசி எல்லாமே பண்ணியிருக்காங்க. குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து அமர்ந்து ஒரு படம் பார்க்கணும், அது வந்து தேட்டர் எஃபெக்டில் நம்ம அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்த அறை வந்து அதுக்கு 100க்கு 100% பொருத்தமாக இருக்கும். பார்த்திங்களா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள எல்இடி பண்ணியிருக்காங்க. எல்இடி பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்தாக ஒரு அது என்ன சொல்லுவாங்க, நம்ம இதுக்கு ஒட்டுவோம்ல தேட்டர்லாம் ஒட்டியிருப்பாங்க. இந்த இது என்ன மேட் ஒட்டி மேட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த ப்ரொஜெக்டர், இந்த மாதிரி இந்த சப்வூஃபர்ஸ், அப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த இது
சவுண்ட் வேல்யூம்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அது என்ன சொல்லுவாங்க மானிட்டரா அது என்ன சொல்லுவாங்க சார் கீழே இருக்குது அது சப்வூஃபர். இது வந்து மராசான், அது வந்து மானிட்டர் மாதிரி. ஓஹோ, அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து எவ்வளோ லேக்ஸ் எவ்வளோ சார் வந்துச்சு இது 4 lakh மேலே 4 lakh மேலே வருது. இது எப்படிங்க சார் இது யூடியூப் சேனல்லேருந்து டேரெக்டாகவே நம்ம பார்த்துக்கலாமா? பார்த்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே, எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓ ஸ்மார்ட் டிவி இது 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 ப்ரொஜெக்டர்லேருந்து வர்றது தானே? ப்ரொஜெக்டர்லேருந்து வர்றது. அது வந்து ஸ்க்ரீன் மட்டும்தான். ஸ்க்ரீன் மட்டும்தான். ஓகே ஓகே ஓகே, அருமை அருமை. இது வந்து நம்ம தேட்டரில் இருக்கக்கூடிய அந்த டிடிஎஸ் எஃபெக்ட் இங்கே கொடுக்கும். ஏன் சார்? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. கிளியர் சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரசன்னா சார் ஜாக்கெட் மாத்திட்டாரு. அப்போ கொஞ்ச நேரம் நம்ம தான் ஹீரோ. லைவா வந்து ஒரு தியேட்டருக்குள்ள இருந்து ஒரு வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல். நான் முழுவதும் துணிகளுக்கு நறுமணம் தரும். என் புறமா அரைஞ்சிருச்சு, என் கண்ணீர் வறண்டுடுச்சு. அதனாலதான் நம்ம எல்லாரும் சார்பா பயத்தை தாண்டி ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கலான்னு இருக்கேன். சார் சீசர் எப்போ வருவாரு? ஒரு வாட்டி அவரை பார்த்தேன்னு வச்சுக்க. என்னாச்சு சார்? இனி எப்பவும் எப்போ வருவார்னு கேட்கவே மாட்டேன். டாய்லெட் எங்க இருக்குன்னு என்ன கேக்குறா சுதா? இவன் செலவு ஓபன் பண்ண என்ன செஞ்சான் சார் அந்த ஆளை போட்டு இப்படி எடுக்கிறாரு? சோக்குல பாரா. சரிங்க சார், ஓகே ஓகே சார். பிரச்சனைக்கு ரைட் சார். இப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்க சொல்யூஷனே இல்லையா? எப்படி ஒரு தேட்டரினுடைய, அதாவது இதில் கூட அந்த டிடிஎஸ் சவுண்டை வந்து உங்களுக்கு இதில் கொடுக்க முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லைவாக நேரில் வர்றீங்கல்ல, நேரில் வந்து இந்த அறைக்குள்ள இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டருக்குள்ளே இருக்கிற ஃபீல் தான் இருக்குது முழுக்க முழுக்க. அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ ஒரு வசதிகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. இது வந்து மெயின்லேயே வந்து மெயின் ஹாலில் இருக்கக்கூடிய வால் சீலிங் ஒர்க்கு எல்லாமே எல்இடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த இதுக்குள்ளே ஹோம் தேட்டர் எல்லாமே எல்இடி தான். ஏசி வித் எல்இடி எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ மாடியில் உள்ள அந்த இதையும் மாடியில் உள்ள ஏரியாவையும் பார்த்துருவோம், சரிங்களா? மாடியும் காட்டுறேன். ஒரு பெரிய வராண்டா இருக்குது பாருங்கள், காற்றோட்டமான வராண்டா. மேலே பார்த்தீங்கன்னா அழகாக பால் சீலிங் பண்ணியிருக்காங்க டிசைனாக. மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான், எல்லாமே வழக்கம் போல் மேலே வந்து பட்டி பார்த்துருக்காங்க. எல்லா ஏரியாவும் பட்டி பார்த்துருக்காங்க. எஸ்எஸ் ஒர்க்கில் கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் முன்னாடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த எலிவேஷனில் வர்றதாங்க இது ரோடு கிளியராக தெரியுதா? ஓகே. இந்த நிலையும் பார்த்தீங்கன்னா தேக்கு தான். தேக்கு நிலை தான். தேக்கு நிலை, தேக்கு டோரு போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. இப்போ உள்ள அறைக்குள்ள போவோம். வால் சீலிங் மிரட்டலாக பண்ணியிருக்காங்க. உள்ளே ஃபுல்லாக எல்இடி பண்ணியிருக்காங்க. லைட் தெரியுதுங்களா? எல்லாம் கபோர்ட்ஸு. மேலே இங்கே ஒரு டிவி ஷோகேஸ் வந்துடுது. பெரிய ஹால். எப்படி பார்த்தாலும் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். இது
இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் வந்துடுது. உள்ளே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது. பாருங்கள், வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது. ஸ்பேசியஸாக நல்லா அமைச்சிருக்காங்க வீடு. நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. இதில் வந்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இது இப்படி மொட்டை மாடியாக கொடுத்துருக்காங்க. மேலே டேங்க் ஏரியாவுக்கு ஒரு ஏணி போட்டிருக்காங்க. எம்எஸ்லேயே மேலே ஏறி போகிற மாதிரி. நல்லா ஸ்பேசியஸான பெரிய மொட்டை மாடி பாருங்கள். அப்படி கீழே பார்த்தீங்கன்னா தோட்டம் கண்டுகள்லாம் வச்சுருக்குறாங்க. அதோட வந்து நெட்டு போட்டு வேலி அமைச்சிருக்காங்க. தோட்டம் கீழேருந்து உங்களை கூப்பிட்டு போகிறேன். மேலேருந்து ஓவராலாக காமிச்சிருக்கேன். கீழேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வியூ தெரியும். இந்த வராண்டா தெரியுதுங்களா நமக்கு? நல்ல பெரிய ஸ்பேசியஸான வராண்டா. ஃபேன் போட்டுக்கிறதுக்கு மொக்கண்டு எல்லாமே பைப் லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ வீட்டினுடைய பின்புறத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு போவோம். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த டோர் மட்டும் கொஞ்சம் சார். இந்த தோட்டத்துக்கு போகிறதுக்கு இது 2 அடி இடம், அதிலே போய்க்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இந்த 2 அடிக்குள்ளே போய் பின்னாடி வந்து தோட்டத்துக்கு போய்க்கலாம். தோட்டத்துக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களா என்னென்ன கண்டுகள் வச்சுருக்காங்கன்னு. இது நெல்லிக்கண்டு வச்சுருக்குறாங்க, அதனால தெரியுது. இது என்ன கண்டு? நாவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாவல் கண்டு. கொய்யா வச்சுருக்குறாங்க. இந்த ஒரு கொய்யா இருக்குது வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு கண்டுகள் இங்கே நிறையா வைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மெயினான கண்டுகள்லாம் வச்சுருக்குறாங்க. நெல்லி, கொய்யா. இது என்ன கண்டுன்னு எனக்கு தெரியல. எதுவும் பூச்செடிகளாக இருக்கும்னு நினைக்கிறேன் வச்சுருக்குறாங்க. இன்னொரு விஷயங்க, மெயினான ஒரு விஷயம், நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க, எல்லாம் சரிதான்யா, தண்ணி எப்படியா அப்படின்னு சொல்லி எழுதிப்பீங்க. தண்ணியை சொன்னால் நீங்கள் மிரண்டுருவீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, தண்ணி இங்கே வந்து போர் போட்டதில் 7 அடியிலே வந்து அதுக்கு மேலே இறக்கவே முடியல போரு. தண்ணி அந்தளவுக்குங்க ஈல்டு. 7 அடியிலே தண்ணி. அப்படி நானே என்ன எப்படிங்க 7 அடியிலேருந்து இறக்குறது சிரமப்பட்டு இறக்கணும் சார். 150 அடியாக இறக்குறதுக்குலாம் போதும் ஆகி போச்சு. 7 அடியிலே சரியான ஈல்டு தண்ணி இறக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றாங்க. வெறும் 7 அடியில். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பின்னாடி கம்மாங்க. இந்த கம்மாவில் எப்பயும் தண்ணி நின்றுட்டுருக்கோம். கம்மா மருகா பாஞ்சிட்ருக்கு. நீங்கள் வந்து நேரில் வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கனாலே தெரியும். மருகா பாஞ்சு எல்லாம் மீன் பிடிச்சிட்ருப்பாங்க. அங்கே 7 அடியிலே தண்ணி, ஃபுல் ஈல்டு இருக்குது.
இந்த பகுதியில் பொதுவாகவே வந்து தண்ணி வந்து வத்தாது அப்படின்றாங்க. நான் கேட்டேன் இன்னுக்குள்ளே, நீங்களும் வந்து விசாரிப்பீங்கள்ல, வாங்கணும்னு வரும்பொழுது கண்டிப்பாக எல்லோரும் கேட்பீங்களா, அதே தான் சொல்லுவாங்க. தண்ணிக்கு இங்கிட்டு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. விசாரித்தோம் நாங்களும். தண்ணி ரொம்ப நல்லா இருக்குது. 7 அடியிலே தண்ணி, வெறும் 7 அடி. அப்போ என்ன அர்த்தம், நம்மளே கைட்ட தோண்டினா கூட இங்கிட்டு தண்ணி வந்துடும். 7 அடி தோண்ட மாட்டோமா, ஒரு கடப்பாறை எடுத்து தோண்டினா கூட தண்ணி வந்துடும் பத்துக்கிட்டு. அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. ரைட்டு, ஓகே. ரேட் வந்து வீட்டோடைய ஓனர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 1.90 சொல்கிறாங்க. 1,90,00,000 சொல்கிறாங்க. 1,90,00,000 சொல்கிறாங்க. ரேட்டு வந்து நெக்லிஜிபிள். ரேட்டு வந்து கண்டிப்பாக நேரில் பேசி குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அது முன்ன பின்ன அதை பார்த்து குறைச்சி பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. வாங்க, இந்த வீட்டை வந்து நேரில் வந்து பாருங்கள், பார்த்து நல்லபடியாக பேசி இந்த வீடை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏரியா வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீடையே வந்து இவ்வளோ சொல்கிறோம். இதில் வந்து ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு இதுக்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப மெனக்கடன்ற அவசியமே இல்லை. பக்கத்துலேயே வந்து வல்லபா ஸ்கூல் இருக்குது. இங்கிட்டு மதுரை சிட்டிக்குள்ளே போயிட்டோம்னா டான் பாஸ்கோ அது இது பெரிய ஸ்கூலு எல்லாமே எங்கிட்டு ரொம்ப நியரஸ்ட்டு தான். மாடுதாவணி நியரஸ்ட்டு. கடச்சனந்திலேருந்து மாடுதாவணி எவ்வளோ தூரம் இருக்க போகுது சொல்லுங்கள். அதனால் ஸ்கூலுக்கு, காலேஜஸ்ஸு இது எதுக்குமே எந்த குறைவும் இல்லை. ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே நியரஸ்ட்டில் வந்துடுதுங்க. ரொம்ப அருமையான வீடு. வீடு அமையிறதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்த வரம் தான். இந்த மாதிரி வீடெல்லாம் அமையிறதுன்றது உண்மையிலே வரம். என்ன கேட்டால் நேரில் வந்து சந்திங்க, ஓனர்ஸ் வந்து பார்த்து பேசுங்க. இந்த ஹவுஸ் ஓனர்ஸை பார்த்து நல்லபடியாக பேசி வீடு பிடிச்சிருக்கிறவங்க நல்லபடியாக முடிங்க. ஓகேங்களா? நம்ம யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.